அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன ஒரு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நாங்கள் வீக்கெண்ட் லீவுக்கு ராசல் கைமாவில் இருக்க அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தோம். அண்ணன் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே பார்த்திங்கன்னா வெளியில் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டாங்க. சாட்டர்டே அண்ணன் ஒய்ஃப் எங்களுக்காக ஸ்பெஷல் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன ஐட்டம்லாம் செஞ்சுருந்தாங்க, எப்படி செஞ்சுருந்தாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, நம்ம டிலே பண்ணாமல் என்னென்ன ஐட்டம்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அவங்க மீன் குழம்பு செய்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க. அதை இப்போ கரைச்சி எடுத்துக்கிறாங்க. இது அவங்க அம்மா செய்யக்கூடிய மெத்தட் படி செய்கிறதா சொன்னாங்க, ட்ரெடிஷ்னல் மெத்தட். இதிலே மசாலா ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க, உப்பு சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காயை அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறாங்க, தண்ணி சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கையாலேயே இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மீன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறாங்க. ஆயில் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சூடாகிடுச்சு. இந்த டைமில் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி தாளிப்பு வடகம் சேர்த்து செய்யறதுனால அந்த மீன் குழம்பு நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வடகம் நல்லா பொரிஞ்சு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும் இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம புளிக்கரைசலையும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம இந்த எண்ணெயில் இப்படி மிளகாய் தூள் சேர்த்து வதக்கனால அந்த மீன் குழம்பு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புளிக்கரைசல் மசாலாவை இதில் சேர்த்து தேவையான அளவு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கழுவி வச்சுருக்கிற வஞ்சர மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கிறாங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்திரத்தை மூடி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மீனை குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய சுவையான மீன் குழம்பு ரெடி. செய்கிறதுக்காக இந்த சுண்டில் 3 சுண்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஸ்பூனால் ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறாங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டி நம்ம இதில் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேவையான அளவு. இதுக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு அரிசி ஊறிட்டுருக்க அந்த டைமில் கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூனில் ஆயில் சேர்த்துருக்காங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறாங்க. ஒரு பாதி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறாங்க. கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை இதில் சேர்த்து இந்த கேரட்டை ஒரு 1 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிக்கிறாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் இதில் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கிறாங்க.
காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கிறாங்க. டேபிள் ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணுறதுனால அந்த காய்கறியோட நிறம் வந்து மாறாமல் இருக்கும். அதுக்காக இந்த சுகர் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி கேரட் பீன்ஸ் வந்து நல்லா குக் ஆகிருச்சு. இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் இதில் சேர்த்துருந்தாங்க. அந்த வீடியோ வந்து ரெக்கார்டாமல் போயிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி. நம்மளுடைய மீன் குழம்பு கமகமன் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஏன்னா தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பைசஸ் அவ்வளோவா பிடிக்காததுனால அவங்க வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கணும். அதாவது ஒரு பங்கு அரிசிக்கு 2 பங்கு சேர்க்கணும். 3 சுண்ட அரிசி, அதாவது 3 கப்பு அரிசி எடுத்திருந்தனால நம்ம 6 கப்பு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா பாதி தேங்காய் பால் பாதி தண்ணியுமா சேர்த்துக்கிறாங்க. அதாவது 3 கப்பு தேங்காய் பால் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. மொத்தமாக தேங்காய் பால் மட்டும் சேர்த்து செஞ்சாலும் அந்த சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும். அது உங்களுடைய ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த தேங்காய் பால் ஊற்றிருக்கனால கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம அரிசி போடும்போது திரும்பியும் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அதை வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எல்லாமே இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் குக்கரில் இதை மாற்றிடலாம். ரைஸ் குக்கரில் மாற்றிருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பால் சாதம் கமகமன் மணத்தோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அண்ணனுக்கு மல்லி புதினா ஃப்ளேவர் பிடிக்காதனால அண்ணன் ஒய்ஃப் வந்து சேர்க்காமல் இருக்காங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் மல்லி புதினா சேர்த்து நீங்கள் செய்யுங்க, இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நம்மளுடைய மீன் வறுவல் நல்ல மணத்தோட சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து இவங்க மீனை முன்னாடியே வந்து வாஷ் பண்ணி நைட்டே மேரினேட் பண்ணி வச்சனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. அவங்க என்னென்ன மசாலா போட்டு மேரினேட் பண்ணியிருந்தாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு, அதனால் திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வந்து ஃப்ரை பண்ணுறாங்க. இவங்க என்னென்ன மசாலா போட்டு மேரினேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மசாலா தான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அடுத்து கொஞ்சமாக லெமன், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் வந்து சேர்த்து மேரினேட் பண்ணியிருந்தாங்க. யம்மியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இந்த மீன் ஃப்ரை ஆகிறது. சுவையான வஞ்சர மீன் வறுவலும் ரெடி. சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியான வடகமும் இங்கே ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவையான மீன் வறுவல், அப்புறம் யம்மியான மீன் குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் கிறிஸ்பியான வடகம், அப்பளம், கமகமக்கிற தேங்காய் பால் சாதம், அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு மோரும் ரெடியாக இருக்குது. இப்போ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை மாஸ் சமையலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.